முதல்வன் படம் பார்த்துருப்பீங்க. அந்த முதலமைச்சர் ஒரு நாள் வந்து நிறைய விஷயங்கள் தடால் புடால்னு பண்ணுவாரு. அப்படி இருக்கும். அது பார்க்கும்போதே நம்மளுடைய ஆசைகள்லாம் என்ன இருக்கும், சே நம்ம நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைப்போம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் அரசியல் பற்றி தான் பேச வரேன். எனக்கு அரசியல் பெருசாக பேச பிடிக்காது, அரசியலில் இருக்கவும் பிடிக்காது. பட் இந்த மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லது இல்லைன்னா கெட்டது பண்ணால் என்னுடைய பேஜில் ரீபோஸ்டாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நடந்த விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணணும் மக்கள்கிட்ட அப்படின்ட்டு. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் சரி, வரி பணம் கட்டுறதுக்கும் சரி, எல்லாமே வந்து அதை ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணால் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க ஒரு லஞ்சம் பணமாக கேட்பாங்க. ஆன்லைனில் பண்ணுறது எல்லாமே வந்தால் கூட அந்த வேலை நடக்காது சரியா. அந்த வேலை நடக்கிறதுக்காக நம்ம லஞ்சம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ கம்மியோ ஜாஸ்தியோ அவங்க கேட்குற லஞ்சம் கொடுக்கணும். ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு 5000 6000 தாங்க ஆன்லைனில் ஆகும். ஆனால் இவங்க கேட்குறது 25000 கேட்டிருந்தாங்க. போன ஆட்சியில் இந்த பேரம் பேசப்பட்டது. அப்புறமா இந்த ஆட்சியில் அங்கங்கே வந்து லஞ்சம் வாங்குறவங்களாம் பிடிபடுறாங்க அப்படின்றதுனால ஏதோ கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 கேட்டிருக்காங்க. 25000 5000 இறங்கி 5000 வந்து இறங்கி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, சில பேர் சம்மந்தப்பட்டவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க. நேரில் வந்து நேம் லிஸ்ட் எடுத்துட்டு யாருக்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட் உங்களுக்கு ஆகலை அப்படின்றத, வரி பணம் வந்து என்னவோ அது கட்டுங்க, ஆன்லைனில் கட்டுடுங்க, எங்களுக்கு ₹1 வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அரசியல் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குன்றத நான் ரியலைஸ் பண்ணேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் ஷேர் பண்ண எல்லாருக்கும். எல்லாருமே வந்து மாற்றம் வேண்டாம், அந்த ஆட்சியில் அப்படி பண்ணாங்க, இந்த ஆட்சியில் இன்னும் மோசமாக இருக்குது, அந்த ஆட்சியில் என்ன அவங்க பண்ணது, இந்த ஆட்சியில் அவங்க வந்து இது பண்ணி பில்டப் காமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்னா நிறைய பேசப்படுறீங்க. ஒருத்தருடைய பர்சனலை வச்சு பேசப்படுறீங்க. சரி, உங்களுக்கும் ஒரு பர்சனல் இருக்குது, எங்களுக்கும் ஒரு பர்சனல் இருக்குது. என்னுடைய பர்சனல் நான் பண்ணுற விஷயம் உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் பண்ணுற விஷயம் எனக்கு பிடிக்காது. நமக்கு பிடிச்சது நம்ம பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதே தான் இந்த இடத்துல சிஎம்னு வந்தவர், அவருடைய பர்சனல் நமக்கு தேவையில்லை சரியா. அவங்க அது பார்த்துப்பாங்க. ஆனால் இந்த அரசியலில் வந்ததுக்கு அப்புறமா மக்களுக்கு என்ன பண்ணுறாரு அதுதான் நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நல்லதே நடந்துட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி தொடரணும். நம்ம சிஎம் விஜய் சார் அவர் ரொம்ப பல ஆண்டு நல்ல ஹெல்த்தியாக வாழ்ந்து இந்த மக்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். இந்த தமிழ்நாட்டை பொறுப்பை அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ அவர் நல்லபடியாக பண்ணுவார். அவருக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அந்த டைம் நமக்கு நல்ல டைமாக இருக்கும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு சில பேர் வந்து கதறாங்க, ஐயோ அந்த அந்த ஆட்சியில் வந்து லஞ்சம் வாங்கணும், 10% 20% இவ்வளோ லட்சம் சம்பாதிச்சோம், அவ்வளோ பண்ணோம், பட் இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல. லஞ்சம் ஊழல் அப்படின்னு சொல்லல, அப்படியே யோசிக்காம அந்த போஸ்டிங்ல எடுத்துடுறாங்களா. ஸோ அதுக்கு பதறாங்க, நமக்கு வர சேலரி போதும், இந்த போஸ்டிங் போதும் அப்படின்ற மாதிரி அதை வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காகவே இந்த லஞ்சம் பணம் வாங்காம இருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் இங்கே நல்லதே நடந்துட்டு இருக்கு. ஸோ அரசியல் சூப்பராக போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த ஆட்சி, இவங்க ஆட்சி வரவே கூடாது, விஜய் சாருக்கு அனுபவம் கிடையாது, ஸோ இவர் சிஎம்மாக வந்தாருன்னா கரூர் மாதிரி ஒரு இன்சிடென்ட் தமிழ்நாட்டுக்கே நடக்கும் அப்படின்றது தவறான புரிதல் நான் வச்சுருந்தேன். இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, இவர் வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயம் நல்லதே நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கையோட நம்ம ரொம்ப சந்தோஷமாக மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல முதலமைச்சரை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு வைபோட சந்தோஷத்தோடு இருக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த டைமில் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சியில் நம்ம என்னெல்லாம் நல்லது பார்த்தோமோ, இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் சார் அவர் கண்டிப்பாக அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த மாதிரி ஒரு சிஎம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். பாய்.